வணக்கம். இந்த வீடியோவில் 10/7/2026 சற்று முன் 2% அகவிலைப்படி புதிய டிஏ உயர்வு சார்ந்து அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த உயர்த்தி அறிவிக்கக்கூடிய அகவிலைப்படி என்பது எப்போது கிடைக்கும் என்பது சார்ந்தும் கூடுதல் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளிவந்துள்ளது. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வு சார்ந்து முக்கியமான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் கோரிக்கையினை ஏற்று அகவிலைப்படியை மேலும் 2% உயர்த்துவதற்கு கேரள அரசு அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கான அதிகாரபூர்வ அரசாணை விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதால் கேரள மாநில அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகியுள்ள இந்த தகவல் அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியினை ஏற்படுத்தியிருக்கிறது. வெளியான தகவலின் அடிப்படையில் இந்த 2% அகவிலைப்படி உயர்வு 2026 ஆகஸ்ட் மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதனால் அரசு ஊழியர்கள் மட்டுமில்லாமல் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரும் நேரடியாக பயன்பெறுவார்கள். குறிப்பாக இது 2026ஆம் ஆண்டில் கேரள அரசு வழங்கும் 2வது அகவிலைப்படி உயர்வாக இருக்கும். ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதத்தில் அகவிலைப்படி 25%லிருந்து 35%, அதாவது ஒரே நேரத்தில் 10% உயர்த்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது மேலும் 2% உயர்த்தப்பட்டதால் மொத்த அகவிலைப்படி 37% உயர்ந்துவிடும். இதனால் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்களின் மாதாந்திர வருமானம் அதிகரிக்கும் என்பதால் ஓணம் பண்டிகை செலவுகளை சமாளிக்க இந்த உயர்வு பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஒருவரின் அடிப்படை சம்பளம் 30,000 ரூபாய் என்றால் 2% உயர்வின் மூலம் மாதத்திற்கு 600 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும். ஆண்டுக்கு இது 7,200 ரூபாயாக மாறும். அதேபோல் அடிப்படை சம்பளம் 40,000 ரூபாய் என்றால் மாதத்திற்கு 800 ரூபாய், ஆண்டுக்கு 9,200 ரூபாய் கூடுதல் வருமானம் கிடைக்கும். 50,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் பெறுவோருக்கு மாதம் 1,000 ரூபாயும் ஆண்டுக்கு 12,000 ரூபாயும் கிடைக்கும். 60,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் பெறுவோருக்கு மாதத்திற்கு 1,200 ரூபாயும் ஆண்டுக்கு 14,400 ரூபாய் வரை கூடுதல் வருமானம் கிடைக்கும். இதனால் அடிப்படை சம்பளம் அதிகமாக உள்ளோருக்கு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வின் மூலம் பயணம் அதிகமாக இருக்கும். இந்த உயர்வு புதிய ஊதிய விகிதத்தில் உள்ளவருக்கு மட்டுமில்லாமல் பழைய ஊதிய விகிதத்தின் கீழ் சம்பளம் பெறக்கூடிய ஊழியருக்கு பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அனைத்து பிரிவைச் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கும் சமமான பலனை பெறுவார்கள். மேலும் இந்த அறிவிப்பு மூலம் மாநில அரசின் பல்வேறு துறையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள், அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி கல்லூரிகள் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பாலிடெக்னிக் கல்வி நிறுவன ஊழியர்கள், உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரிவோர், முழுநேர தற்காலிக ஊழியர்கள், அரசு ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் என்று லட்சக்கணக்கானோர் பயன்பெற உள்ளனர். இந்த 2% அகவிலைப்படி உயர்வால் கேரள அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 60 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இருப்பினும் நிதி நெருக்கடி நிலை இருந்தபோதிலும் அரசு ஊழியர்களின் நலனை, பண்டிகை கால தேவைகளையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுப்பதற்கு அரசு முன்வந்திருக்கிறது. இது ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த அகவிலைப்படி உயர்வுக்கான அனைத்து உள்துறை பணிகளையும் நிதி அமைச்சகம் நிறைவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இன்னும் சில நாட்களில் அதிகாரப்பூர்வ அரசாணை வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாத இறுதியில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட இருப்பதால் அதற்கு முன்பாகவே இந்த உயர்வு அமலுக்கு வந்து ஆகஸ்ட் மாத சம்பளத்துடன் ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே கேரள அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.